Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் முன்னாள் முதலமைச்சரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமியின் 71வது பிறந்தநாள் விழா நகர கழக செயலாளர் பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்றது. சுவால்பேட்டையில் உள்ள பிள்ளையார் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் வழங்கும் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் அரக்கோணம் எம்எல்ஏவுமான சு ரவி கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் பிறந்த 5 பச்சிளம் குழந்தைகளுக்கு தலா 1500 ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக்காப்பு மற்றும் துணி, சத்து பொருட்கள் அடங்கிய பெட்டகங்களை வழங்கினார். இதில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில இணைச் செயலாளர் ஷியாம்குமார், பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகர கழகம் சார்பில் அங்காளம்மன் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. நகர செயலாளர் வெங்கடேசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மேலும் இதில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்யவாடி பாஸ்கர் ரெட்டியார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளையொட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கடத்தூரில் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அன்னதானத்துடன் 1000 பேருக்கு வேட்டி சேலைகளை முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சொந்த தொகுதிக்குட்பட்ட பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. மாநில பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடேஷ், எடப்பாடி நகர செயலாளர் முருகன் ஆகியோர் தலைமையில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. மேலும் பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் வெற்றி கண்டு பொதுமக்களை பாதுகாத்த இந்திய ராணுவ வீரர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனைகளும் நடைபெற்றன. தொடர்ந்து 371 பெண்களுக்கு சேலைகளும் தென்னங்கன்றுகளும் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதேபோல போடிநாயக்கன்பட்டியில் உள்ள ஓம் காளியம்மன் கோவிலில் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக வர வேண்டும் என சிறப்பு ஆராதனை நடைபெற்றதுடன் ஏராளமானவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. பொதுச் செயலாளரின் பிறந்த நாளையொட்டி கோவை ரத்தினபுரி பகுதியில் உள்ள தண்டுமாரியம்மன் கோயிலில் அதிமுக சார்பில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. மாநகர மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை இணைச் செயலாளர் ராஜா மற்றும் பப்பாயா ராஜேஷ் ஏற்பாட்டிலான இந்த நிகழ்வுக்கு சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் முன்னிலை வகித்தார். இதில் கழக மாணவரணி செயலாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன், மாநகர மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட திரளான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவையொட்டி காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் குமரக்கோட்டம் முருகன் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பொதுமக்களுக்கு கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் பக்தஜேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. மாவட்ட மாணவரணி செயலாளர் காந்தலவாடி பாக்கியராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட செயலாளர் குமரகுரு தலைமையில் கழக பொதுச் செயலாளர் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டி சிறப்பு யாக பூஜை வழிபாடு நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் மோகன், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் பெரிய சிவன் கோவிலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி ஆயுஷ் ஹோமம் நடைபெற்றது. மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் செந்தில்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் MA முனியசாமி தலைமையில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஆயுஷ் ஹோமத்தை தொடர்ந்து ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கழக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளையொட்டி திருநெல்வேலி மாவட்டம் முருகன்குறிச்சியில் உள்ள மனவளர்ச்சி குன்றியோர் இல்லத்தில் அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாநில MGR மன்ற இணைச் செயலாளர் கல்லூர் வேலாயுதம் ஏற்பாட்டிலான இந்நிகழ்வுக்கு மாநகர மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமை தாங்கினார். இதில் கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவம், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா, மாவட்ட அவைத் தலைவர் பரணி சங்கரலிங்கம், மகளிரணி மாவட்ட செயலாளர் வசந்தி முருகேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
கரூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு சனப்புரட்டியில் உள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள், பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இதில் பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் மற்றும் அன்னதானங்களை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளையொட்டி தருமபுரி மாவட்டம் அரூரில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் ஏற்பாட்டிலான இந்த நிகழ்வை முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து திரளான பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.